இந்த மஸ்ஜிதிலே குறிப்பாக சொல்ல போனால் தப்லீக் ஜமாத்காரர்கள் இன்று இருக்கிற நிலையில் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டார். நாடளாவிலே இந்த தப்லீக் ஜமாத் வளர்ந்த ஒரு நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த தப்லீக் ஜமாத்துடைய செயல்பாடுகள், வாயிலே அவர்கள் ஒரு மந்திரம் சொல்லுவார்கள். தப்லீக் ஜமாத்தில் 40 நாள் ஈடுபட்ட ஒருவர், அதுக்கு மேலாக ஈடுபட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து ஒரு வசனத்தை அவர்கள் மொழிந்திருக்கிறார்கள். அதற்கு மறுமையில் அவர்கள் வாய் சொல்ல வேண்டும். ஏலான் பண்ணும் பொழுது எழுந்து அஸ்ஸலாமு அலைக்கும், சகோதரர்களே பெரியார்களே, உங்கள் வெற்றி எங்கள் வெற்றி, மனித சமுதாயத்தின் உலக வெற்றி மறுமை வெற்றி தீனில் இருக்கிறது. தீன் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை, கண்மை நாயசலாக வாழ்க்கை முறை. அந்த அடிப்படையில் கொஞ்சம் நாங்கள் தியாகம் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் உடனடியாக இந்த அசரத்துலைக்கு பிறகு உடனடியாக இந்த ஜமாத்துடைய வேலை ஆரம்பமாகும். அல்லது மாரிபிஷா தொழுகைகளாக இருந்தால் சுன்னத்து தொழுகையுடனே இந்த வேலை ஆரம்பமாக சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய செயல்பாடு, இந்த வார்த்தையோட அர்த்தத்தை அதிகமான சகோதரர்கள் விளங்கவில்லை. இந்த தப்லீக் ஜமாத்து இந்த நாட்டில் சுமார் 50 வருடமாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. அவர்களிடத்திலே மக்களால் யாராலும் பொறாமைப்படக்கூடிய தியாக உணர்வு இருக்கின்றது. பொருள் தியாகம், நேர தியாகம், இது போன்ற அவருடைய சொந்த உழைப்பை கொண்டே அவர்கள் இந்த ஜமாத்தில் போகிற வழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இது அவருடைய புகழுக்குரிய காரியம். அடுத்ததாக வாழ்க்கையிலே 5 காலம் தொழாதவர்கள், ஜும்மாவுக்கு செல்லாதவர்கள், சாராயம் குடித்துக் கொண்டு திருந்தவர்கள், வட்டி வாங்கினவர்கள், இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருந்தவர்கள், சுருக்கமாக சொல்ல போனால் அவர்களுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இல்லை, மஸ்ஜிதுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்படியானவர்களை எல்லாம் வீடு வீடாக பல நாள் அழைத்து கொண்டு வந்து அவர்களை தொழுகையாளியாகவும் இபாதத்து செய்யக்கூடியவராகவும் தாடி உள்ளவர்களாகவும் ஒரு பார்வைக்கு ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக அவர்கள் ஆக்கியிருக்கிறார். இது அவர்களுடைய வெளித்தோற்றத்தின் ஏற்பாடு. ஆனால் அவர்களுடைய அகீதா, ஈமானியத்தான சப்ஜெக்டுகளை எடுத்துக்கொண்டால் அதிகமாக குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒன்று தப்லீக் ஜமாத்துடைய அகீதா, குர்ஆனை படித்தவர்கள் பாமரர்களாக இருந்தால் வழிகட்டு போவார்கள். அது குர்ஆன் என்பது நெருப்பு, அதனிடத்தில் யாரும் நெருங்க முடியாது, அது ஆலிம்களுடைய சொத்து, ஆலிம்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும். சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய 114 வசனத்துக்கு தவறான விளக்கத்தை வழங்கி அவர்களுடைய தப்பான வழிகாட்டலுக்கு இந்த குர்ஆன் வசனத்தை கூட சாட்சியாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், இந்த குர்ஆன் சிலரை நேர் வழிகாட்டும், சிலரை வழிகெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறான் என்று குர்ஆன் ஆயத்தை காட்டி இந்த மக்களை குர்ஆனை படிக்க விடாமல் இருப்பது அவர்களுடைய முதலாவது அகீதாவுக்கு முரணான செயல். இரண்டாவது, அவருடைய ஃபலாயில் அமால் என்ற ஜக்கரியா சாஹிப் எழுதின புத்தகத்தை குர்ஆனை விட அந்தஸ்துக்குரியதாக மறுக்கிறார். பல தப்லீக்கு சென்ற சகோதரர்கள் என்னிடத்தில் நேரடியாக கேட்டிருக்கிறார்கள், குர்ஆனை ஒரு கையிலும் தாலீம் புஸ்தகத்தை ஒரு கையிலும் ஃபலாயில் அமல் கலைஞர் பண்ண புஸ்தகத்தை ஒரு கையில் வைத்துக் கொண்டு இதை படித்து நேர்வழி பெற்றவர்கள் எத்தனை பேர், இதை படித்து நேர்வழி பெற்றவர் எத்தனை பேர் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒரு கையிலே அல் குர்ஆன், ஒரு கையிலே ஃபலாயில் அமல். இப்பொழுது இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொன்னால் எங்களுடைய நிலை என்ன? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆனை பார்த்து நேர்வழி பெறவில்லை, தாலீமை பார்த்து நேர்வழி பெற்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே இவர்கள் தான் அபூஸ்தலாவையில் குர்ஆனை வாசிப்பதற்கு முக்கிய தடையாக இருந்தவர். எனவே இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளியிலே குர்ஆனை படிப்பதை தடை செய்தவர்கள், அவர்கள் குர்ஆனை படிப்பதும் இல்லை, அடுத்தவர்களை படிக்க விடுவதும் இல்லை. இன்னும் கொஞ்சம் வேகம் இந்த உள்வழங்கி அவர்களை பார்க்க போனால் இந்த நாட்டிலே இஹ்வானுல் முஸ்லிம் என்ற சகோதரர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார், ஜமாத்தே இஸ்லாமிய சகோதரர்கள் ஈடுபடுகிறார். குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாம் என்ற தௌஹீத் என்ற பெயரால் சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டுதான் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறார்கள். ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்த அந்த ஜமாத்தே இஸ்லாமியை உலகளாவிலே ஸ்தாபகராகிய
அபுல் அலா மௌதூதி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் தஃஹீமுல் குர்ஆன் என்று ஒரு தர்ஜுமாவை எழுதியிருக்கிறார்கள். அதை அந்த சகோதரர்கள் படித்துக்கொண்டு மக்களுக்கும் படித்துக் கொடுக்கிறார்கள். ஆகவே ஜமாத்துல் இஸ்லாமிக்கு படிப்பதற்காக அவருடைய இயக்க ஸ்தாபகரான அபுல் அலா மௌதூத் என்ற பெரியார் எழுதப்பட்ட தர்ஜுமா அவருடைய கையில் இருக்கிறது. இஹ்வான் என்ற சகோதரத்திலே சையது குத்துப் அவர்களால் எழுதின ஃபீல் இலாஹுல் குர்ஆன் என்ற விளக்க உரையான தப்சீரை எடுத்துக்கொண்டு அவர்களும் இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் பல தமிழ் தப்சீர்களை பார்க்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் இன்று பரவலாக தமிழ் உலகத்துக்கு தெரியும், கமாலுத்தீன் மதனி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு அபூபக்கர் சித்திக் மதனி, முபாரக் மௌலவி, நூருல் ஹம்சா மௌலவி போன்ற இலங்கையிலே இக்காலத்தில் பிரபல்யமான உலமாக்கள் அங்கீகரிக்கப்பட்ட தர்ஜமத்துல் குர்ஆன் சவுதி அரசாங்கத்தினால் இலவசமாக உலகம் என்றும் விநியோகிக்கப்படுகின்றது. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் பல தர்ஜுமாக்களை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். நமது கேள்வி, உங்கள் வெற்றி எங்கள் வெற்றி தீனில் இருக்கிறது. தீனில் அல்லாஹ்வுடைய கட்டளை ரசூலோட வாழ்க்கை முறை என்றால் அது தப்சீரிலும் ஹதீஸிலும் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தப்லீக் ஜமாத்துடைய அடிப்படை கொள்கை. ஆனால் அவருடைய செயல்பாடு அதற்கு முரணாக இருக்கிறது. ஃபதாயில் அமால், தொழுகையின் சிறப்பு, ரமலானின் சிறப்பு, இப்பொழுது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரியாது சாலிஹீன் எல்லாம் தப்லீக் ஜமாத்துடைய பிரசுர ஆலயங்களில் பிரசுரிக்கப்பட்டு மக்களுக்கு முன்னால் படிப்பதற்காக விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் ஏன் அவர்களுக்கு ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் இல்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே இன்று யூத நசாராக்களை போன்றே தப்லீக் ஜமாத்தும் தாலீம் புஸ்தகமாக குர்ஆனுக்கு முரணான பல செய்திகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஃபலாயில் அமல்களை தான் வேத புத்தகமாக கருதுகிறாரே தவிர குர்ஆனை படிப்பதற்கும் விளங்குவதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும், குறிப்பாக அவருடைய முஃப்திகள் என்ற உலமாக்களோ அல்லது ஏனைய மதரசாவில் அதிபர்களாக உஸ்தாதுகளாக இருக்கின்ற உலமாக்களோ செயல்படுவதில்லை என்பதையும் நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். எனவே சகோதரர்களே, இந்த ஜமாத்து இந்த மஸ்ஜிதில் வருவதாக இருந்தால் அவர்கள் குர்ஆனை ஹதீஸை படிக்கின்ற நிலைக்கு தங்களுடைய செயலை மாற்றிக்கொண்டால் மட்டுமே இந்த மஸ்ஜிதில் அவர்களுக்கு இடம் வழங்கப்படும்.